இயேசுவின் சீஷரும் இனத்தாரும். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார், அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். தமக்கு சித்தமானவர்கள். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். தம்மோடு எப்போதும் கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுக்கிறார். இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். பொதுவாக இந்த மலையில் இயேசு கிறிஸ்து தனிமையாக ஜெபம் பண்ணுவது வழக்கம். தம்முடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கும் போது இயேசு தமது சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சீஷர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த தகுதிகளின் அடிப்படையில் இயேசு தமது சீஷர்களை தெரிந்தெடுக்கவில்லை. சீஷர்களுடைய தகுதி எதுவாக இருந்தாலும் இயேசு தமக்கு சித்தமானவர்களை தமது சீஷர்களாக தெரிந்தெடுக்கிறார். தமது அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களா என்பதை இயேசு கிறிஸ்து பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களை அழைத்த பின்பு தமது அழைப்புக்கு அவர்களை பாத்திரவான்களாக மாற்றுகிறார். தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் அழைக்கிறார். அவர் நமது தகுதியை பார்க்கவில்லை, நமது கீழ்ப்படிதலையே பார்க்கிறார். நாம் இயேசுவின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்யும் போது தமது ஊழியத்தை செய்வதற்கு அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். தம்மோடு கூட இருக்கவும். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த ஜனங்களில் இருந்து இயேசு தமக்கு சித்தமானவர்களை வேறு பிரித்து அவர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். அவர்களும் கூட்டத்தில் இருந்து பிரிந்து இயேசுவினிடத்திற்கு வருகிறார்கள். தமக்கு சித்தமானவர்களை இயேசு கிறிஸ்து அழைக்கும் போது அழைக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கும் அவர்களை வழிநடத்துகிறார். ஒருவரை இயேசு அழைக்கும் போது தேவனுடைய கிருபையினால் அந்த நபர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்திற்கு போகிறார். தம்மிடத்தில் வந்த 12 பேரை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷராக தெரிந்து கொள்கிறார். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் இயேசு அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் ஜீவியத்திற்கும் பொறுமைக்கும் அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மனதை அவர்கள் பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூடவே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து போதனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு போதிக்கும் தகுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். ஒரே நாளில் வளர்ச்சி பெற முடியாது. வளருவதற்கு கால அவகாசம் தேவை. தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பூரண சீஷராக வளருவதற்காக அவர்கள் இயேசுவோடு கூடவே இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாகிய நாமும் நமது ஆவிக்குரிய ஜீவியங்களில் பலப்படவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழியத்தை வல்லமையோடு செய்யவும் நாமும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அதிகாரம் உடையவர்களாய் இருக்க. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அற்புதங்களை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் வியாதிகளை குணமாக்க வேண்டும்.
பிசாசுகளை துரத்த வேண்டும். இந்த ஊழியத்தை தமது நாமத்தினாலே செய்வதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்யும் வல்லமையை இயேசு யாரிடமும் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த வல்லமை அவருக்கே உரியது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இயேசு யாருக்கும் வேலைக்காரர் அல்ல. இயேசு கிறிஸ்துவிடம் ஜீவன் உள்ளது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் அளவில்லாமல் இருக்கிறார். தம்மிடத்தில் உள்ள வல்லமையை தமது சித்தத்தின் பிரகாரமாக தமக்கு சித்தமானவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கும் பைத்தியமாக இருக்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தமது வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து அவர்களை தமது ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். 12 சீஷர்களுக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகள்: தம்மோடு இருக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும், வியாதிகளை குணமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும். 12 பேர். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்று பெயரிட்டார், அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியாத்து என்பவர்களே. இயேசு கிறிஸ்து தமது 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து அவர்களை தமது ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தார் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பெயரை மார்க்கு இங்கு வரிசையாக எழுதுகிறார். ஏற்கனவே மத்தேயுவும் இந்த சீஷர்களின் பெயரை அட்டவணைப்படுத்தியிருக்கிறார். இவ்விரண்டு அட்டவணைகளிலும் சீஷர்களின் பெயர்கள் ஒன்றுபோல் வரிசைப்படுத்தப்படவில்லை. இங்கு சீமோனின் பெயர் முதலாவதாகவும் யூதாஸ் காரியாத்தின் பெயர் கடைசியாகவும் வந்திருக்கிறது. மத்தேயுவின் பெயர் தோமாவுக்கு முன்பு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயுவின் பெயர் தோமாவுக்கு அடுத்ததாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து யாக்கோபையும் யோவானையும் பொவர்னகேஸ் என்று பெயரிடுகிறார். இதற்கு இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தமாம். இவர்கள் ஒருவேளை சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இடிமுழக்க மக்களில் ஒருவராகிய யோவானோ மென்மையான சுபாவம் கொண்டவர், இயேசுவுக்கு மிகவும் பிரியமாக இருந்தவர், அன்பு நிறைந்தவர். இவரும் இடிமுழக்க மக்களில் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார். யாக்கோபுக்கும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவானுக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்று பெயரிட்டார். இவர்கள் வல்லமையாக பிரசங்கம் பண்ணினதினாலோ அல்லது ஒரு பட்டணத்தை பரலோகத்தில் இருந்து மின்னலும் இடியும் வந்து அழிக்க வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்ததினாலோ இவர்களுக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ததேயு என்பவன் யாக்கோபின் சகோதரனாகிய யூதா என்றும் இவன் அழைக்கப்பட்டான். இவனுக்கு ததேயு, லபேயு என்னும் மறுபெயரும் உண்டு. அநேக ஜனங்கள் பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து மலையில் இருந்து இறங்கி ஒரு வீட்டிற்கு போகிறார். அவரோடு 12 சீஷர்களும் கூட போகிறார்கள். அங்கும் அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியம் அதிகமாக இருக்கிறது. தமக்கு சமயம் இல்லாவிட்டாலும் தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து வெறுமையாக அனுப்பிவிடவில்லை. தாம் தங்கியிருந்த வீட்டின் கதவுகளை அடைக்கச் சொல்லவில்லை. வீட்டின் கதவுகளை திறந்து வைத்து தம்மிடத்தில் வருகிற எல்லோரையும் இயேசு அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்னும் வாஞ்சை நமது இருதயத்தில் நிரம்பி இருந்தால் நாமும் நம்மிடத்தில் வருகிற அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். எல்லோருக்கும் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருப்போம். நாம் களைப்பாக இருந்தாலும் தொடர்ந்து ஊழியம் செய்வோம். நமக்கு பல பிரச்சனைகளும் துயரங்களும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பிறருக்கு நன்மை செய்வோம். சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆர்வத்தோடு இருக்கும்போது அதை பிரசங்கிக்கிறவர்களும் ஆர்வத்தோடு பிரசங்கிப்பார்கள். ஆர்வமுள்ள ஜனங்கள் கூடியிருப்பது இன்பமான அனுபவம். சபையாரும் பிரசங்கியாரும் ஆர்வமாக இருக்கும்போது ஒருவருக்கொருவர் உற்சாகமாக இருப்பார்கள்.
இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். தம்மிடத்தில் வருகிற ஜனங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணுகிறார். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஆத்துமா ஆயத்தமாக இருக்கும்போது அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வேண்டும். இரும்பு சூடாக இருக்கும்போது அதை வளைப்பது எளிது. இயேசு கிறிஸ்துவிடம் திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவருடைய சத்துருக்களும் நண்பர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவிற்கு சாப்பிடக்கூட சமயம் வராது. சில சமயங்களில் ஜனங்களின் எண்ணிக்கை அநேக ஆயிரங்களாக இருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்தார். பல வியாதிகளை சொஸ்தமாக்கினார். இதனால் அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களுக்கும் வேகமாக பரவிற்று. இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவர்கள் சிலர் எப்படியாவது அவரை தொட வேண்டும் என்று ஜனக்கூட்டத்தின் நடுவே நுழைந்து கொண்டு வந்தார்கள். ஒரு சிலர் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி வியாதியஸ்தரை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் வந்த எல்லா வியாதியஸ்தருமே சொஸ்தமானார்கள். தமிழத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் எல்லோரையுமே சொஸ்தமாக்கினார் என்று வேதத்தில் 23 இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் கீர்த்தி அந்த அளவிற்கு பிரபலியமாய் இருந்தது. திரளான ஜனங்கள் அவரிடம் கூடி வந்தார்கள். ஜனங்கள் பொதுவாக வனாந்திரத்திற்கு செல்ல மாட்டார்கள். இயேசு வனாந்திரத்தில் இருந்தபோதோ ஜனங்கள் அங்கு கூடி வந்து அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். வியாதியஸ்தரை அங்கு கொண்டு வந்தார்கள். புசிப்பதற்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள். 2 வேளைகளில் ஜனங்களுடைய சரீர பசியை பார்த்து இயேசு அவர்களுக்கு அற்புதமாக போஜனம் கொடுத்தார். இயேசு தம்மிடம் கொடுக்கப்பட்ட உணவை அவர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு ஜனங்களுக்கு கொடுக்குமாறு சீஷரிடம் கொடுத்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திருப்தியாக போஜனம் பண்ணினார்கள். இயேசுவின் இனத்தார். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் உற்றார் உறவினரும் சிநேகிதரும் அவர் மீது கரிசனையோடு இருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஊழியம் செய்கிறார் என்று கப்பர்நகூமில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்களும் குடும்பத்தாரும் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு கப்பர்நகூமிற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மதிமயங்கி இருக்கிறார் என்று அவருடைய இனத்தார் சொல்லுகிறார்கள். ஒருவரை மதிமயங்கி இருக்கிறார் என்று கூறுவது மரியாதைக்குரிய வார்த்தை அல்ல. அது அவரை அவமரியாதை செய்யும் வார்த்தையாகும். இயேசு கிறிஸ்துவோ பக்தி வைராக்கியத்தோடு ஆர்வமுடன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். புசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வைராக்கியத்தை அவருடைய இனத்தார் தவறாக புரிந்து கொண்டு அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இந்த வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்களில் சிலர் வேறு விதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று பொருள்படும் கிரேக்க வார்த்தைக்கு அவர் களைப்படைந்திருக்கிறார், அவர் மயக்கமடைந்து விட்டார் என்று அர்த்தம் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பிடுவதற்கும் சமயமில்லை. போஜனம் பண்ணாமலேயே தொடர்ந்து ஊழியம் செய்வதனால் அவர் சரீரத்தில் களைப்படைந்து மயக்கமடைந்து விடுகிறார். அநேக ஜனங்கள் அங்கு கூடி வந்திருக்கிறார்கள். வியாதியஸ்தர்கள் அனைவரையும் அவர் சொஸ்தமாக்குகிறார். சாப்பிடாமல் ஊழியம் செய்வதனால் இயேசு கிறிஸ்து களைப்படைந்து மயக்கமாக இருக்கிறார். ஆகையினால் அவரை அந்த வீட்டில் இருந்து பலவந்தமாக பிடித்து கொண்டு போய் கூட்டம் இல்லாத ஓரிடத்தில் அவருக்கு போஜனம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இனத்தார் விரும்புகிறார்கள். அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்னும் வாக்கியத்திற்கு எப்படித்தான் வியாக்கியானம் கூறினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அவருடைய இனத்தார் மூலமாக தடைபடும். நாமும் இயேசு கிறிஸ்துவுக்காக உற்சாகமாக ஊழியம் செய்யும் போது நமக்கும் இதுபோன்ற தடைகள் வரலாம். ஒரு சிலர் நாம் செய்யும் ஊழியத்தினால் பொறாமைப்பட்டு நம்மை தடை பண்ணலாம். வேறு சிலரோ நம் மீதுள்ள அளவு கடந்த அன்பினால் நமக்கு ஓய்வு தர வேண்டும் என்பதற்காக நம்மை தடை பண்ணலாம். நமது ஊழியத்தை தடுக்குகிறவர்கள் நமது சத்துருக்களாகவும் இருக்கலாம், நமது சிநேகிதராகவும் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்றும் மார்க்க காரியங்களுக்கு விரோதமாக உபதேசிக்கிறார் என்றும் இயேசுவின் இனத்தாரிடம் கூறுகிறார்கள். ஆகையினால் அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போவதற்காக வந்தார்கள்.